சிறுமலை ரொம்ப சின்ன ஊர் தான். நம்ம மலை ஏறி முடித்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்பாட்டு இது தான். இங்கே வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி காம்போலையும் கொடுத்துருந்தாங்க. சிங்கிள் ஆக்டிவிட்டியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கான ரோப் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம். நாங்கள் நினச்சோம் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் விளையாட விடுவாங்கன்னு. பட் எவ்வளோ நேரம் வேணால் விளையாண்டுக்கலான்னு அவங்களா போர் அடித்து கண்டிப்பாக வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் வச்சுருந்தாங்களோ என்னவோ தெரியல. வந்த குஷியில் நல்ல ஆட்டம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளைமேட்டும் அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த போட்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் விளையாட விட்டதுக்கப்புறமா நாங்கள் 2 ஆக்டிவிட்டியில் போயிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு லஞ்ச் டைம் ஆனதுனால. வர வழியிலேயே திண்டுக்கல்ல வேணு பிரியாணியில் நாங்கள் மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் கோலா உருண்டை, சிக்கன் குழம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே சரியான பசி. வேணு பிரியாணியில் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு நம்ம ஊர் சீரக சம்பாவில் செய்கிற மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இங்கே பெங்களூரில். அது கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போமா. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். ஆனால் நிறையா ஸ்பாட் இல்லை. சரி டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நப்பாசையில் மலையிலேருந்து கீழே இறங்கும் பொழுதே வாட்டர் ஃபால்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து கூகுளை நம்பி ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு தாத்தா இருந்தார். அங்கே ஏதாவது தண்ணி இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த சைடாக போங்க இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு வாய்க்கால் தான் இருந்துச்சு. நிறைய பேர் குடிச்சிட்டு துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அதோட பார்த்துட்டு இனிமேல் கூகுளை நம்பக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டோம்.